மெடிக்கல் சீரியஸஸில் தமிழ்நாட்டில் இருக்கிற செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜில் நம்ம பார்க்க போகிற அடுத்து மிக முக்கியமான எல்லா பெற்றோர்களுக்குமே மெடிக்கல்னு தேர்னா இந்த காலேஜ் தெரியாதவங்க இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு கல்லூரி திருச்சி எஸ்ஆர்எம் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட். இந்த காலேஜுக்கு நம்ம நேரடியாக போயிருந்தோம், காலேஜை நேரடியாக பார்த்தோம். ஸோ பார்க்கறது மட்டும் இல்லை, நிறைய மாணவர்கள நேரடியாக பேசி, ஈவன் சொல்லப்போனால் எனக்கு காலேஜ் வந்து ரொம்ப நியர்பைங்க. ஸோ அதனால் நான் நிறைய ட்ரீட்மெண்ட்டுக்காகவும் அதுக்கெலாம் நான் அந்த காலேஜஸ் போயிருக்கிறேன். சரிங்களா, என்னோடய வீடே ரொம்ப பக்கம், நல்லா போயிருக்கிறேன். ஸோ நேரடியாக அனுபவித்த அந்த சில அனுபவங்களை நான் இதில் கொண்டு வரேன். காலேஜ் பொறுத்த வரைக்கும் எப்போதுமே ஒரு மெடிக்கல் காலேஜோ ஒரு மெடிக்கல் கோர்ஸோ பார்க்குற இடத்துல நிறைய பார்க்குறதுன்றது பேஷண்ட் ஃப்ளோ அண்டு மெடிக்கலோடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம். இல்லை அந்த சுற்று வட்டாரத்தில் நிறைய பேஷண்ட்ஸு வாலண்டியராக வரதுக்கான வாய்ப்புகள். ஏன்னா இந்த கல்லூரி ஆரம்பித்த வருடம் பார்த்திங்கன்னா 2008, ஆல்மோஸ்ட் 2004 அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் முடித்து ஒரு 5 வருஷம் எந்த ஹாஸ்பிட்டல் எதுவுமே இல்லை, ஹாஸ்பிட்டலாக மட்டுமே ரன் பண்ணாங்க. எனக்கு தெரியும். ஸோ ஒரு ஹாஸ்பிட்டலாக மட்டுமே ரன் பண்ணி அதனுடைய வளர்ச்சி கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக கொண்டு பண்ணி அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணாங்க, காலேஜஸ் அப்ளை பண்ணாங்க. ஸோ 2008 இது அப்ரூவல் ஆகி இப்போது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது ஒரு 16 வருஷம் பழமையான கல்லூரியெல்லாம் மாறிடுச்சு. ஸோ திருச்சி எஸ்ஆர்எம் ஒரு கல்லூரியை நாம் மதிப்பிடுவது அதனுடைய அனுபவத்தை வச்சும் அதில் இருக்கிற பிஜி கோர்சஸ் வச்சும் இல்லை அந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு அது ஒரு அந்த அந்த மெடிக்கல் சம்மந்தமான படிப்புகளில் மிகப்பெரிய அனுபவம் இருக்கான சென்னையில் எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ அவ்வளோ பெரிய மெடிக்கல் காலேஜ், கிட்டத்தட்ட 35 வருஷம் பழமையான ஒரு மெடிக்கல் காலேஜோடைய இன்வெஸ்ட்மெண்ட் தான் அந்த காலேஜ். ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு காலேஜில் இருக்கிற பேஷண்ட் ஃப்ளோவாக இருக்கட்டும், அதில் இருக்கிற அப்பாயின்மெண்ட் டாக்டர்ஸாக இருக்கட்டும், அதில் படிக்கிற மாணவர்களாக இருக்கட்டும், எல்லாருமே தரமான மாணவர்கள்லாம் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபெசிலிட்டி, கம்ஃபர்டபிலிட்டி எல்லாமே நீங்கள் பெஸ்ட்டாக ஒரு காலேஜஸ் ஆப்ஷனில் கொண்டு போகலாம் அப்படின்ற மாதிரி எடுத்திங்கன்னா இந்த காலேஜில் அதுக்கு கண்டிப்பாக இருக்கும். இதில் என்ன சில கேட்டகரி அப்படின்னா, இந்த கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் மட்டும் தான் எல்லாருக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஏன்னா இவங்க வந்து எப்போதும் தெலுங்கு மைனாரிட்டியில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ தெலுங்கு மைனாரிட்டி கல்லூரியில் அடிப்படையில் வரதுனால இந்த கல்லூரியில் நார்மலாக ஜென்ரலாக இருக்கிற மாணவர்கள் உள்ளே போக முடியாது. அப்படியும் போகணுமா, அதுக்கும் வழிகள் இருக்குது. அதை பற்றி இந்த ஃபுல் வீடியோவில் பார்த்துடலாம். ஃபுல் வீடியோவை தெரிஞ்சுக்கோங்க, ஃபுல்லாக பார்த்துருங்க. நம்ம நிறைய விஷயங்களை கவர் பண்ண போகிறோம். ரைட், 250 இடங்கள் இருக்குது. லொக்கேஷன் திருச்சி, அதாவது பெரம்பலூர் டு திருச்சிக்கு இடையில சமயபுரத்துக்கு முன்னாடி இருக்கிற காலேஜோட லொக்கேஷன். சரிங்களா, இதோடைய இடங்கள் 250 இடங்களில் 125 இடங்கள் கவர்மெண்ட் கோட்டாக்கும் 125 இடங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கும் பிரிச்சிடுறாங்க. அதில் கவர்மெண்ட் கோட்டாவோட 125 இடங்களுடைய செக்ரிகேஷன் பொறுத்த வரைக்கும் 97.5 மாணவர்களுக்கு போயிடும். ரிமைனிங் இருக்கிற 35 இடங்கள் ஓசி கம்யூனிட்டிக்கும், பிசி இடங்கள் 30 இடங்கள், பிசிஎம் 4 இடங்களும், எம்பிசி 24 இடங்கள் சீட்டு, எஸ்சி 18 சீட்டு, எஸ்சிஏ 4 சீட்டு. இதில் எஸ்டி சீட் மேட்ரிக்ஸ்லேயே கொடுக்கல. மேபி இந்த வருஷம் மேபி அந்த சீட் மேட்ரிக்ஸில் அலோகேஷனில் சாஃப்ட்வேருடைய பர்சன்டேஜ் ஆஃப் ரிசர்வேஷனில் மேபி வரலாம். அதோடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஒரு 4.5 lakh ரேஞ்சில் இருக்கும், ப்ளஸ் அதர் ஃபீஸஸ் வரணும். சரிங்களா, அடுத்து சார் இதோடைய அடுத்து மேனேஜ்மெண்ட் கோட்டாவுடைய சீட் மேட்ரிக்ஸ். ரைட், ஸோ மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட் மேட்ரிக்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த கல்லூரி ஒரு மைனாரிட்டி கேட்டகரியில் வர கல்லூரி. இதில் ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் இடங்கள் தனலட்சுமி மாதிரியோ இல்லை மற்ற கல்லூரிகள் மாதிரியோ பிரிக்கலை. அவங்க என்டையர் சீட்டுமே மைனாரிட்டி மாணவர்களுக்கு கொடுக்குறதா சொல்லியிருக்கிறாங்க. ஒருவேளை இந்த வருடம் அவங்க அந்த மைனாரிட்டியை 2ஆக பிரித்து மைனாரிட்டி மாணவர்கள் அதிகமாக எனக்கு கம்மியான மார்க் வராங்க அந்த மாதிரி அடிப்படையிலையோ வேறு ஏதாவது ஒரு கேட்டகரி எடுத்து ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் மாணவர்கள் உள்ள வர வைக்கணும் அப்படின்னு அவங்க எதிர்பார்த்து சீட் மேட்ரிக்ஸை பிரித்து கொடுத்தாங்கன்னா வாய்ப்புகள் இருக்குது. ஜெனரல் மேனேஜ்மெண்ட் மாணவர்கள் வருவாங்க, தெலுங்கு மைனாரிட்டி மாணவர்கள் வருவாங்க. சரிங்களா, ஸோ தெலுங்கு மைனாரிட்டி மாணவர்களில் முதல் ரவுண்டு மொத்தம் 125 இடங்கள் இருக்கு. ஸோ இப்போ கவர்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டா கட் ஆஃப். ஸோ இதில் உங்களோட மார்க் எல்லாமே நான் கிளியராக சொல்லிடுறேன். அதன் அடிப்படையில் உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காது 2023 நடந்த கவுன்சிலிங்கோடைய ஸ்டடிக்ஸ் தான் இதில் நான் பதிவு பண்ணுறேன். ஸோ ஓசி மாணவர்கள் ரவுண்ட் 1ல் 557 மார்க்கில் இருந்திருக்கு, பிசி மாணவர்கள் 553 மார்க்கில் இருந்திருக்கு, பிசிஎம் 533 மார்க்கு, எம்பிசி 521, எஸ்சி 436, எஸ்சிஏ 363, எஸ்டிக்கு இடங்கள் ஒதுக்கப்படலை. சரிங்களா, ரவுண்ட் 2ஓட நிலவரம் 550 ஓசி கம்யூனிட்டி 557 ஒரு 7 மார்க் 550 வந்துச்சு. பிசி பொறுத்த வரைக்கும் 556 53 546 வந்துச்சு. ஸோ ஒரு சில மார்க்குகள் டிஃப்ரென்ஸ் வந்துச்சு. பிசிஎம்ல
எந்த மாற்றமும் இல்லை. 533 மார்க்கு. எம்பிசி பொறுத்த வரைக்கும் ஒரு 6-7 மார்க் குறைஞ்சிருக்கு. எஸ்சி பொறுத்த வரைக்கும் ஒரு 10 மார்க் 400, அதாவது 429. எஸ்சிஏ 363, சேம் மார்க் மெயின்டைன் ஆயிருக்கு. ரவுண்ட் 3ல பொறுத்த வரைக்கும் ஓசியில் எந்த ஒரு மார்க் சேஞ்சும் இல்லை, அதே 550 மார்க்கு. பிசியில் 546, அதே மார்க் மெயின்டைன் ஆயிருக்கு. பிசிஎம் 533, அதே மார்க் மெயின்டைன் ஆயிருக்கு. எம்பிசியில் 514லேருந்து 503 மார்க் வரைக்குமே திருச்சி எஸ்ஆர்எம் கல்லூரியில் ரவுண்ட் 3 கட் ஆஃப் வந்திருக்கிறதா புள்ளி விவரங்கள் சொல்லுது. சரிங்களா? அதே போல் எஸ்சி கேட்டகரி, ஸோ 429லேருந்து 423க்கு வந்திருக்கு. எஸ்சியில் எந்த மாற்றமும் இல்லை. இது கவர்மெண்ட் கோட்டாவுடைய கட் ஆஃப். சார் இந்த மார்க் கவர்மெண்ட் கோட்டாவில் சொல்லிட்டீங்க, இப்போ நீங்கள் சொல்கிற மார்க்குக்கு நான் வந்துட்டேன், எனக்கு என்ன சார் ஆப்ஷனு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வருடம் நீங்கள் பதிவு பண்ணிலாம் முடித்த பிறகு அடுத்து இது என்ன நடக்கும், எப்படி நடக்கும், இதனுடைய அடுத்த வழிபாடு என்ன, அதனுடைய செயல்முறைகள் என்ன, எப்படி நம்ம கரெக்டாக ப்ரிடிக்ட் பண்ணுறது, இதுக்கு எதுவும் அனலைசிஸ் இருக்கா, ரேங்க்குன்ற பெயர்னா என்ன, அந்த ரேங்க்கு என்னுடைய தனிப்பட்ட அடையாளம், கம்யூனிட்டி ரேங்க்ன்றது என்ன, அது இந்த கல்லூரிக்கு எனக்கு போகிறோம். இந்த மாதிரியான அனைத்து விஷயங்களுமே நம்ம தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், அதில் நம்மளை தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டா. சார் தெலுங்கு மைனாரிட்டி சொல்லியாச்சு. தெலுங்கு மைனாரிட்டியில் இருக்கிற எல்லா மாணவர்களுமே இந்த மாதிரி கல்லூரிகளில், மைனாரிட்டி கல்லூரிகளில் தான் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அதில் ரவுண்டு 1ல் திருச்சி எஸ்ஆர்எம் கல்லூரி பொறுத்த வரைக்கும் 321 மார்க் வரைக்கும் திருச்சி எஸ்ஆர்எம் கிடைச்சிருக்கு. அதே போல் ரவுண்ட் 2ல் இன்னும் ஒரு 10 மார்க் 308 மார்க்கு. அப்புறம் ரவுண்ட் 3ல் 267 மார்க் வரைக்குமே திருச்சி எஸ்ஆர்எம் கல்லூரியானது தெலுங்கு மைனாரிட்டி மாணவர்களுக்கு 87 இடங்களை பிரித்து கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? அது மட்டும் என்ஆர்ஐ கேட்டகரி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 38 இடங்கள். இந்த 38 இடங்களில் என்ஆர்ஐ மாணவர்கள், ஸோ என்ஆர்ஐ மாணவர்கள் பொறுத்த வரைக்கும் நமக்கு அப்பா அம்மா இதில் பிளட் ரிலேஷன் ஏதாவது ஃபாரினில் இருக்கிறாங்கன்னா அவங்க இது பண்ணலாம். ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் 25 அந்த மாதிரி ரேஞ்சில் ஃபீஸ் வரும். எல்லாம் இன்க்ளூடிங் சேர்த்து ஒரு 29 lakhs அந்த மாதிரி ரேஞ்சில் வரலாம். அதுலேயே எஸ்ஆர்எம்ல தான் படிக்கணும், எனக்கு மார்க்கே இல்லை, ரைட், எனக்கு மார்க்கே கிடையாது, ஆனால் எஸ்ஆர்எம்ல மட்டும் தான் படிக்கணும் அடுத்துன்ற கேட்டது இந்த என்ஆர்ஐ லாப்ஸ் கேட்டகரிலாம். அதை பற்றி பெரிய புள்ளி விவரங்கள்லாம் எதுவும் தேவைப்படாது. ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் தாராளமாக கால் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். இந்த கல்லூரிக்கு நம்ம அட்மிஷன்ஸ் வாங்கலாம். சரிங்களா?